بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பாட தலைப்பாக ஹல் துஷ்ரவுல் ஜமாஅத்து ஃபி கதாஇல் ஃபவாயிதி, தவறிப்போன தொழுகைகளை நிறைவேற்றுவதிலே கூட்டாக ஜமாஅத்தாக தொழுவது மார்க்கமாக்கப்பட்டுள்ளதா, தவறிய தொழுகையை நிறைவேற்றுவதில் இமாம் சத்தமிட்டு ஓதலாமா என்பது சம்பந்தமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சுருக்கமாக நபிகளாருடைய சுன்னாக்களில் வந்திருக்கிறது, தவறிய தொழுகைகளை நிறைவேற்றுவதிலே ஜமாஅத் தொழுகை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, மார்க்கமாக்கப்பட்டுள்ளது. ஒரு சமூகத்தினருக்கு தொழுகை தவறிவிட்டால் அவர்கள் அந்த தொழுகையை கூட்டாக தொழலாம் என்று நபிகளாருடைய சுன்னாக்கள் பல வந்திருக்கின்றன. அந்த வகையிலே சஹாபாக்களுடைய காலத்திலே, நபிகளாருடைய காலத்திலே அகல் போர் நடந்த காலம், அசர் தொழுகை தவறிவிட்டது. அகல் தோண்டுவதிலே அவர்கள் ஈடுபட்டிருந்ததனால் அசர் தொழுகை தவறிவிட்டது. அது சம்பந்தமாக ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அகல் யுத்த நாளையிலே சூரியன் மறைந்து விட்டது. சூரியன் மறைந்ததற்கு பிறகுதான் அசர் தொழவில்லை என்ற நிலை அவர்களுக்கு ஏற்படுகிறது. அப்பொழுது அவர்கள் கோபமடைந்து, ஒரு தொழுகை தவறியதினால் கோபமடைந்து எசுப்பு குஃபார குறைஷி காஃபிர்களை ஏச ஆரம்பித்தார்கள். அத்தோடு நபிகளாரிடத்திலே வந்து முறைப்பாடு செய்தார்கள், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மா கித்து உஸல்லில் அஸ்ர ஹத்தா காதத் ஷம்ஸு தகரும், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, சூரியன் மறைகின்ற அளவுக்கு அசர் தொழுகை என்னால் தொழ முடியாமல் போய்விட்டது என்று சொன்னபோது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சொன்னார்கள், வல்லாஹி மா ஸல்லைத்துஹா, நானும் அசர் தொழுகையை தொழவில்லை என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த குஃபார் குறைஷிகளை நபிகளார் சபித்தார்கள், சாபமிட்டார்கள் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. அப்பொழுது நாங்கள் எல்லோரும் பத்ஹான் என்ற ஒரு இடம் ஒன்று இருக்கிறது, மக்காவுக்கு அண்மையிலே ஒரு பள்ளத்தாக்கை நோக்கி சென்றோம். அங்கு நபிகளார் ஒது செய்தார்கள், நாங்களும் ஒது செய்தோம். அசர் தொழுகையை சூரியன் மறைந்ததற்கு பிறகு தொழுதோம், மக்ரிபு தொழுகையை அதற்கு பின்னால் தொழுதோம் என்று சொன்னார்கள். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், 2 விஷயம் இருக்கிறது. தவறிய தொழுகையை நாங்கள் முதல் தொழுகையை தொழுதுவிட்டு, அசர் தொழுகையை தொழுதுவிட்டுத்தான் மக்ரிபு தொழ வேண்டும். இந்த நிலை பள்ளிகளுக்கு சென்றாலும் கூட, பள்ளியிலே அசர் தொழுகை ஜமாஅத்தாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, நாம் லுஹர் தொழவில்லை என்று பள்ளியிலே சேர்ந்து தொழுதாக இருந்தால் நாங்கள் லுஹருடைய நியத்தோடு இமாம் அசரை தொழுகின்ற இமாமுக்கு பின்னால் லுஹரை தொழுதுவிட்டு பின்னர் அசரை தொழ வேண்டும் என்ற செய்தி இந்த இடத்திலே நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த தொழுகைகளை ஜஹரியத்தாக சத்தமிட்டு ஓதலாமா? அசர் தொழுகை தவறிய போது அசரை மக்ரிபுக்கு பின்னால் நபிகளார் மக்ரிபுக்கு முன், அதாவது சூரியன் மறைந்ததற்கு பின்னால் தொழுத போது அவர்கள் ஜஹரியத்தாக ஓதுனார்களா? இல்லை. அதாவது எந்தெந்த தொழுகை சிறியத்தாக தொழ வேண்டுமோ அது தவறினால் இரவிலே தொழுதாலும் கூட அதை சிறியத்தாகத்தான், நாம் இரகசியமாகத்தான் ஆயத்துக்களை ஓத வேண்டும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பயணத்திலே அவர்கள் சஹாபாக்கள் முதல் எல்லோருமே தூங்கிவிட்டார்கள். சூரிய ஒளி அவருடைய மேனியிலே பட்டபோதுதான் விழித்தெழுந்து நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஐயுசல்லு அஸ்ஸலாத்த,
தொழுகையை தொழுவதற்கு சுபஹு தொழுகையை தொழுவதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா ஏவப்பட்டார்கள். அத்தன அவர்கள் அதான் சொன்னார்கள். அதான் அந்த அவ்விடத்திலே அல்ல, வேறு இடம் நகர்ந்து சென்று அங்கே அவர்கள் அதான் கூறும்படி ஏவப்பட்டார்கள். அவர்கள் அதான் சொன்னார்கள். அதுக்கு பின்னால் சுபஹுடைய முந்திய சுன்னத்தை தொழுதார்கள், சல்லவ் சுன்னத்தல் ஃபஜ்ரி. அதற்கு பிறகுதான் சல்லவ் அல் ஃபஜ்ர, ஃபஜ்ர் தொழுகையை தொழுதார்கள். எஜ்ஹரு பிஹா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சூரியன் உதயமாவதற்கு பிறகும் ஃபஜ்ர் தொழுகையை கலாச்சுகின்ற பொழுது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சத்தமிட்டு இருக்கிறார்கள். இராக்கால தொழுகை தவறி அது பகலிலே தொழுவதாக இருந்தால் அதை நாங்கள் ஜஹ்ரு செய்யலாம் என்ற செய்தியை அறிவிக்கின்றது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.